வெல்கம் டு Samiponnu Handwork. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா சிவன்கன் குடியில ஒரு 10 கூட வந்து சேல்ஸ்க்காக போட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்க. பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த கூட எல்லாமே வந்து கிளாஸ் ஒயர் தான். இது 2 ரோல் கூட. இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த கூடைக்கான ரேட்டும் இந்த கூடைக்கான மெஷர்மென்ட் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கூடைக்கான அளவு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். फ्रेंड्स வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சைடுல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ஒவ்வொரு கூடைக்கான ரேட்டும் மெஷர்மென்ட்டும் பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த கூடைக்கான கலர் பார்த்தலாம். டார்க் பிங்க்கும் மேங்கோ எல்லோ வச்சு போட்டிருக்கேன். இந்த கூடை எல்லாமே வந்து கிளாஸ் ஒயர்ல தான் போட்டிருக்கேன். பாருங்க எவ்வளவு பார்க்கவே ஷைனிங்கா இருக்கு. அதே மாதிரி இதுக்கு நான் அட்டையும் வச்சு கொடுத்துருக்கேன். 10 கூடையில ஒரு 4 கூடைக்கு மட்டும் நான் அட்டை வச்சிருக்கேன். இந்த கார்ட்போர்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். இது கூட நீங்க தூக்கி பார்த்தாலே தெரியும் எவ்வளவு வெயிட்டா இருக்குன்ட்டு. அதே மாதிரி சிவன்கன் குடியில லேடர் நட் தான் போட்டிருக்கேன். பாருங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கூடை வந்து எத்தனை இன்ச் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல நீளம் பார்த்தீங்கன்னா 11 இன்ச் இருக்கு. அகலம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்கு. நீளம் வந்து 11, அகலம் வந்து 5. மேலே பேஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்கு. நீங்கள் கூட கேட்கும்போது இதே மாதிரி இன்ச்சில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இந்த கூடை போடுறதுக்கு நம்மளுக்கு 2 ரோல் தான் தேவைப்பட்டது. ஒரு ஒயரோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 அடி, நீளம் வந்து 28, அகலம் வந்து 13. மேலே பேஸ் பார்த்தீங்கன்னா 27. அதில் ஒரு லைன் வந்து மடக்குனீங்கன்னா 26 லைன் தான் தெரியும் வெளியே. கைப்பிடியோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 அடி கட் பண்ணுங்க. 8 அடியில் 3 ஒயர் வந்து கட் பண்ணுங்க. உள் ஒயர் பார்த்தீங்கன்னா 7 அடி கட் பண்ணுங்க. கைப்பிடி போடும் பொழுது இப்போ நீளம் பார்த்தீங்கன்னா 28னா அதை 3ஆ பிரிக்கணும். பிரித்து இந்த சைடு வந்து 10 லைன் விடணும், இந்த சைடு வந்து 10 லைன் விடணும். நடுவில் இருக்கிற 8 லைன் வச்சுதான் நீங்கள் ஹேண்டில் போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கூட பார்க்க நல்லா இருக்கும். அதே மாதிரி உள்ள பொருள் வச்சிங்கன்னா பேலன்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஹேண்டில் போடுறதுக்கு உள் ஒயர் வந்து 8 ஒயர் தேவைப்பட்டது. பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. எல்லாமே வந்து 2 ரோல் கூட தான். இதோட கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள் வித் சாண்டலு. சிவன்கன் போடுறதுனால பாருங்க நடுவில் பூ மாதிரி தெரியுது எவ்வளோ அழகா. நான் இதுக்கும் வந்து கார்ட்போர்டு தான் வச்சு கொடுத்துருக்கேன். பாருங்க 5 புஷ் வச்சு கொடுத்துருக்கேன். அடி வந்து பிளெயினாக தான் போட்டிருக்கேன். மேலே வந்து சுத்து வந்து டபுள் கலர் வச்சு சுத்து போட்டிருக்கேன். அந்த கூடைக்கு சொன்ன மெஷர்மெண்ட் தான் இதுக்கும். நீளம் 28, அகலம் 13, மேலே பேஸ் பார்த்தீங்கன்னா 27. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 3 ஒயரு ஹேண்டில். இது நீங்கள் இன்ச்சு வைஸாக கேட்டிங்கன்னா நீளம் வந்து 11, அகலம் 5, மேலே வந்து 10. ஓகேங்களா?
இதுக்கும் வந்து லேடர் நட் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது மூணாவது கூட. இதோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட் வித் சாண்டலு. அடி வந்து ஒரே கலரில் தான் போட்டிருக்கேன், ரெட்டு. இது எல்லாமே வந்து சேல்ஸுக்காக தான் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் உடனே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நாலாவது கூட. இது கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் சாண்டல். நான் அட்டைலாம் வைக்கல பாருங்கள். ஒரு சில பேர் வந்து அட்டைலாம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்காக நான் இதை வச்சுருக்கேன். அடியில் பார்த்தீங்கன்னா 5 குமிழ் வச்சு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கூட பார்த்தாலே தெரியும் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு. ஹேண்டிலும் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதே கலரில் நான் 2 கூட போட்டிருக்கேன். ஒன்றுத்தில் அட்டை வச்சுருக்கேன், ஒன்றுத்தில் நான் அட்டை வைக்கல பாருங்கள். ஒரு சில பேர் வந்து அட்டைலாம் போடுறதுக்கு லைக் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்காக தான் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து கிளாஸ் ஒயர் தாங்க. இது ஆறாவது கூட. இங்கே பாருங்கள், லீஃப் க்ரீனும் பிங்க்கும் வச்சு போட்டிருக்கேன். அடி வந்து ஒரே கலரு, மேலே வந்து டபுள் கலர் பாருங்கள். பார்க்கவே பூ மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம லேடர் நட் போகிறதுனால இங்கே பாருங்கள், இந்த ஒரே வரிசை எப்படி தெரியுது பாருங்கள் அழகா. இதுவும் அதே மெஷர்மெண்ட் தான். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனு. இதுக்கு உள்ள நான் அட்டை போட்டு தான் வச்சுருக்கேன். அட்டை போட்டிங்கன்னா இதுக்கு தனி ரேட் ஆகும். இந்த கூடையோட ரேட் பார்த்தீங்கன்னா 400 ரூபா. எல்லாமே வந்து 400 ரூபா தான். இந்த அட்டை போட்ட கூடலாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 70 ருபீஸ் வரும். அப்போது 470 ரூபா வரும் அட்டை போட்டிங்கன்னா. இது கிளாஸ் ஒயர்ன்றதுனால இந்த ரேட்டு. இது ஏழாவது கூட. இது கலர் பார்த்தீங்கன்னா காஃபி கலரும் மேங்கோ எல்லோவும் வச்சு போட்டிருக்கேன். இதுவும் அதே அளவு தான், 2 ரோல் கூட. திரும்பவும் ஒரு வாட்டி உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் பாருங்கள். நீளம் பார்த்தீங்கன்னா 28, அகலம் வந்து 13, மேலே பேஸ் பார்த்தீங்கன்னா 27. ஒரு ஒயரோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 அடி. சைடில் வந்து 4 அடி விடுங்க. விட்டு நீங்கள் இந்த ஒயர் எல்லாமே ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி 4 அடி விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் வந்து காஃபி கலர் தான். உங்களுக்கு எந்த கூடை பிடிச்சிருக்கோ அந்த கூடையை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நான் அதை உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் அமௌண்ட் அனுப்புனா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணி விடுவோம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் சிவன்கண் தான். நான் இதுக்கு ஒன்றும் குமிழ் வைக்கல. இது 2 ரோல் கூட. பாருங்கள், இது மார்க்கெட் கூட தான். ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இது நார்மல் ஒயர் தான், அதனால் 270 ருபீஸ். நீளம் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. மேலே பேஸ் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு இருக்குது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 3 ஒயரில் ஹேண்டில் வந்து போட்டிருக்கேன். ஒரு ஒயரோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 அடி வந்து கட் பண்ணுங்க. 7 அடியில் 27 வந்து ஒயர் வந்து கட் பண்ணணும். நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா 9. மேலே பேஸ் பார்த்தீங்கன்னா 27 லைன் வந்து போட்டிருக்கேன். என்னென்ன கலர் பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க்கு, எல்லோ, மேங்கோ எல்லோ, அடியில் பார்த்தீங்கன்னா காஃபி கலரு.
ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிங்க் வித்து எல்லோவில் வந்து ஹேண்டில் போட்டிருக்கேன். இதுக்கு இன்னும் நான் குமிழ் வைக்கணும். இந்த குடிக்கு நான் கலர் சொல்லலை. இந்த குடி கலர் பார்த்தீங்கன்னா பர்பிளும் பகவான் ஆரஞ்சு எல்லோ, அடியில் பார்த்தீங்கன்னா காஃபி கலர். ஓகேங்களா? இதே மாதிரி கூடலாம் உங்களுக்கு கடைக்கெல்லாம் தேவைப்பட்டா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பாய்.